இந்த யூனியன் பட்ஜெட் 2024 அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நியூலி எலெக்டட் கவர்மெண்ட் வந்து இப்போ புதுசாக வந்து அவங்க வந்து என்ன மாற்றங்கள் கொண்டு வருவாங்க, நம்ம எம்எஸ்எம்இஸ் ப்ளஸ் சோல் ப்ரொப்ரைட்டர்ஸ், சேலரி டாக்ஸ் பேயர்ஸ் எல்லாருக்கும் என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் கண்டிப்பாக அனைவரின் எதிர்பார்ப்பிற்கு இணங்க எல்லாருக்கும் பெனிஃபிட் இருக்கிற மாதிரி ஒரு மிகவும் அருமையான பட்ஜெட்டாக வந்துள்ளது. நல்லா பார்த்தோம் அப்படின்னா வந்து சேலரி டாக்ஸ் பேயர்ஸுக்கு வந்துட்டு ஒரு என்ஹான்ஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு நியூ ரெஜிம் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்கம் டாக்ஸ் பேயர்ஸ்க்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதல் சலுகைகள் கொடுத்துருக்காங்க. பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் ரிலேட்டடாக வந்துட்டு அது வந்து ஹையர் டாக்ஸ் ரேட்டில் இருக்கும் சூழ்நிலையில் அதில் வந்து பார்ட்னர் சேலரி எல்லாத்துக்கும் வந்துட்டு அந்த அலோவபிள் ரெமினரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து கூட்டியிருக்காங்க. அதனால வந்துட்டு இனிமேல் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ்க்கு வந்து டாக்ஸ் கட்டுற அமௌண்ட் வந்து கொஞ்சம் குறையும். டிடிஎஸ் ரிலேட்டடாக ஒரு சில ரிலாக்ஸேஷன்ஸ் இருந்திருக்கு. ஜிஎஸ்டி ரிலேட்டடாக வந்துட்டு மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த 53rd ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் பேசிஸ் பண்ணி என்னென்ன சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறது ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அதில் வந்து முக்கியமானதாக நம்மளுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனல்ட்டி அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய நோட்டீசஸில் டாக்ஸ் கட்டுறது கூட வந்துட்டு டாக்ஸ் பேயர்ஸ்க்கு ஒரு கடினமாக இல்லாத சூழ்நிலையில் இன்ட்ரெஸ்ட் 17-18க்கு வந்து இப்போ வரைக்கும் போடும்போது வந்துட்டு ஒரு டாக்ஸ் டிமாண்ட் வந்துட்டு 2 மடங்காகவும் 3 மடங்காகவும் இருக்கும்போது அது ஒரு மிகவும் பெரிய கடினமாக இருந்தது. அதுக்கு வந்துட்டு இப்பொழுது ஒரு புதிய சட்டம் செக்ஷன் 128A அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் வந்துட்டு ஒரு மிகவும் முக்கிய சலுகையாக கொண்டு வராங்க. அதே மாதிரி வந்துட்டு ஜிஎஸ்டியில் வந்துட்டு எப்பைக்குள்ள அந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுக்கணும், அந்த உள்ளீட்டு வரி அப்படிங்கிறது வந்து எந்த நாளைக்குள்ள எடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த அந்த கால அவகாசம் 2017, 18, 18, 19 அந்த மாதிரி இருந்த ஆரம்ப வருடங்கள் நிறைய பேர் வந்துட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு வந்து ஒரு சில கஷ்டங்கள்னால வந்துட்டு தாமதமாக ஃபைல் பண்ணியிருந்த சூழ்நிலையில அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கிற நோட்டீசஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு இப்போ ஒரு முடிவு வருது. இந்த ஃபினான்ஸ் பில்ல வந்துட்டு அதுக்கான ஒரு அடித்தளம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி வந்து இந்த 53rd ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல நிறைய ரிலாக்ஸேஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு வாரண்டியாக இருக்கலாம், இல்லை போஸ்ட் சேல் டிஸ்கவுண்ட், எக்ஸ்டெண்டட் வாரண்டி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் புது சர்க்குலர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்குலர்ஸ் ரிலேட்டடாகவும் இந்த யூனியன் ஃபினான்ஸ் பில் நம்பர் 2 ஆஃப் 2024 இந்த ஃபினான்ஸ் பில் இந்த வருஷத்துல 2வது பில்லு, அந்த பில் ரிலேட்டடாகவும் டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் நடக்கப்பட்டிருக்கிறது இந்த கருத்தரங்கம். ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி, எம்எஸ்எம்இஸ் எல்லாருக்கும் பெனிஃபிட்டாக அமைகிறது. எம்எஸ்எம்இ ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது வந்துட்டு எம்எஸ்எம்இஸ்க்கு பெனிஃபிட்டாக அப்ஸ்கில்லிங்காகவும் ப்ளஸ் கிரெடிட் ஈஸியாக அவைலபிளாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல நியூ ஸ்கீம்ஸ் ஹவ் பீன் brought in திஸ் யூனியன் பட்ஜெட். ஸோ எம்எஸ்எம்இக்கு வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் சிஜிடிஎம்எஸ்சின்னு சொல்லிட்டு ஒரு கவர் இருக்குது. அது எம்எஸ்சியில் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொலாட்ரல் செக்யூரிட்டி இருந்தால் மட்டுமே நம்மளால வந்துட்டு லோன் வாங்க முடியும் அப்படிங்கிறது இல்லாமல் அதுக்கு வந்து கவர்மெண்டாவே வந்துட்டு சிஜிடிஎம்எஸ்சி கவர் அப்படிங்கிறது கொடுக்கும்போது ஒரு 1.35% அடிஷனல் சார்ஜஸ் கட்டி அந்த கவர் இருக்குது. இப்போ 100 crores வரைக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கவர் கொடுக்குறேங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு டெஃபினட்டா வந்து எம்எஸ்எம்இஸ்க்கு ஒரு மிகவும் ஒரு பிக் பெனிஃபிட்டாக இருக்கும் கண்டிப்பா வந்துட்டு. ஸோ இந்த பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் வெரி மச் ஸ்டார்டிங் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர்ல இருந்து 9 ப்ரையாரிட்டிஸ்ன்னு சொல்லும் போது தே ஸ்டார்டட் வித் அக்ரிகல்ச்சர், தென் தே ஸ்டார்டட் டாக்கிங் அபவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து 11,11,111 crores. ஸோ ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அமௌண்ட் ஹேஸ் பின் ஸ்பெண்ட் ஃபார் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் விச் வில் ப்ரொவைட் கிரேட் growth and development to the country. So this is a very helpful budget, and we thank for your coverage. Zentrax Clinic has been organizing this session. Thank you. இப்போ வந்து எப்போவுமே வந்து பட்ஜெட் அப்படின்னா வந்துட்டு நிறைய மாற்றங்கள். அப்போ வந்து இந்த நிறைய மாற்றங்களை வந்துட்டு எல்லாருக்கும் ட்ரேட் இண்டஸ்ட்ரிக்கு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த கருத்தரங்கத்தினுடைய முக்கிய நோக்கமாகும். ஏன்னா வந்துட்டு ஒரு சில மாற்றங்கள் வந்து நேற்றைய தினத்திலிருந்தே வந்துருச்சு. அப்போ வந்து இங்கே வந்து இண்டஸ்ட்ரி ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்துட்டு என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு, அதனுடைய இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறது தெரியணும். அப்படி தெரிஞ்சால் தான் அவங்க வந்து அந்த யுத்திகளை வந்து கைகொண்டு போக முடியும். அதுக்காகத்தான் இந்த ஜென்டாக்ஸ் கிளினிக் அப்படிங்கிறது வந்துட்டு நேற்று நடந்த பட்ஜெட்டுக்கு இன்னைக்கே வந்து இந்த கருத்தரங்கத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கருத்தரங்கிறது வந்து மெயினாக வந்து எல்லா துறையிலிருந்து வந்திருக்காங்க, எல்லா தொழில் செய்கிறவங்களும் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது டோட்டலாக வந்துட்டு எம்எஸ்எம்இ செக்டார் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இதனுடைய பயன்கள் என்ன, இதனால வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான்.
இந்த இது வந்து பட்ஜெட்டை வந்து பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு growth அப்படிங்கிறதான் சொல்லலாம். ஏன்னா வந்து அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறதுக்கு வந்து விவசாயத்துக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி புதுசாக வந்து எம்ப்ளாயீஸை வந்து தொழிலுக்கு வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த எம்ப்ளாயீஸுக்கு உள்ள இஎஸ்ஐ அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் வந்து பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து முதல்ல வந்துட்டு ஒரு ட்ரைனிங் இண்டஸ்ட்ரி கூட சேர்ந்து ட்ரைனிங் மாடியூல் கொண்டு வர்றாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அப்போது வந்து ஒரு படித்தவங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரியிலேயே போய் ஒர்க் பண்ணும்போது ப்ராப்பர் ட்ரைனிங் அவங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்டும் கவர்மெண்ட் கொடுத்துருது. ஸோ இதை பார்க்கும்போது ஒரு ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்தியாவுடைய பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும்போது ஒரு ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸும் இருக்கும் அப்படிங்கிற வந்துட்டு எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஸோ இதை நோக்கி தான் இந்த பட்ஜெட் வந்து வரையறுக்கப்பட்டது. இதனுடைய விளைவுகள் கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி.